தமிழகத்தின் இரண்டாவது பெரிய மார்க்கெட் அவலம். சாரல் மழைக்கே சகதிக்காடான மார்க்கெட். ஸ்தம்பித்தது சந்தை வர்த்தகம். விவசாயிகள் வாழ்வாதாரம் அம்போ. டாய்லெட் கூட இல்லாமல் பெண்கள் பரிதவிப்பு. கோடிக்கணக்கில் வர்த்தகம் நடந்தும் அல்லல் படும் தலைவாசல் மார்க்கெட். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, விவசாயிகள் நிலைமை ரொம்பவே கஷ்டம். குறிப்பாக மழை சீசனில் பலாயிரம் ஏக்கர் பயிருங்க மழை தண்ணியில் மூழ்கி நாசமாகிடும். விவசாயம் பண்ண பயிரை அறுவடை செஞ்சு சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போனாதான் எதுவுமே உறுதி. அப்படி இருக்கிற நிலைமையில் சந்தையில் வர்த்தகம் முடங்குனா விவசாயிகள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. சேலம் ஆத்தூர் தலைவாசலில் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இதுதான் இரண்டாவது பெரிய மார்க்கெட். வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் சரக்கு எடுக்க வந்துட்டு போவாங்க. தினமும் கோடிக்கணக்கில் வர்த்தகம் நடக்கும். இந்த நிலையில் கடந்த 2 நாளாக அந்த பகுதியில் சாரல் மழை பெஞ்சு இருக்கு. வெறும் சாரல் மழைக்கே மார்க்கெட் அந்தள சிந்தலையாக மாறிடுச்சு. முறையான வடிகால் வசதி இல்லாமல் மழைநீர் அப்படியே தேங்கி சேரும் சகதியுமாக மாறி மார்க்கெட்டே நாரி போச்சு. மினி ஆட்டோ மற்றும் சரக்கு லாரியை லோடு ஏற்ற உள்ளே கொண்டு போக முடியல. மக்கள் நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. வெறும் சாரல் மழைக்கே மார்க்கெட் இந்த கதியாகிடுச்சு. இதில் சேரும் மழை பெய்தால் சேரும் சகதியமாகவே இருக்கிறது. ரோடு காங்கிரட் சாலை எதுவுமே இல்லை. மக்கள் விவசாயி அங்கே பயிரை பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கும் போது சேத்துல வாங்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அங்கே கம்மி விலைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இதனால் எங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அதனால தமிழ்நாடு அரசு இந்த பாத்ரூம் வசதி, இந்த தார் ரோடு, காங்கிரட் சாலை, இந்த ஈரத்தில் போனால் கீழே வலிக்கிட்டு விழுவுறாங்க, வண்டி போனால் மாட்டிக்குது. அதனால் தலைவாசல் உலகத்திலே 2வது இடத்துல வந்திருக்கு மார்க்கெட்டு. ஆனால் இருக்கிறது பார்த்தா சேரும் சகதியமாக இருக்கிறது. இதனால் தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தினசரி மார்க்கெட் ஆசியாவிலே பார்த்தீங்கன்னா அது 2வது இடம் இருக்குது. தினசரி மார்க்கெட்டு தான் பேர். என்ன ஒன்றா எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் போகுது. ஏன்னா இங்கே சுற்றி இருக்க எல்லா விவசாயிகளும் இங்கே தான் காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுக்கிறது என்ன பிரயோஜனம்? எல்லாமே பார்த்தீங்கன்னா சேத்துலையும் கீத்துலையும் போட்டு சரியான ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா காய்கறி யாருக்கும் தரமாக பண்ணுறது கிடையாது. இது தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பேசிக்காக ஒரு லேடிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் போதும் கூட ஒரு இடம் இல்லை. அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. அது நம்ம தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் நல்ல ஒரு வசதியாக செய்து கொடுக்குமாறு. வர்த்தகம் முடங்கினதுனால விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரோடு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, பெண்களுக்கு ஒரு கழிப்பற வசதி கூட இல்லை. அரசு உடனடியாக அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க.